நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா நீர் எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைங்கிற மன்னாவில் எங்களை நிரப்பி அனுப்பும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாட்களில் கூட நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ ராஜா, அதை கற்றுக்கொள்ளவும் விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டு ஆண்டவர் நாங்கள் எங்களே ஆண்டவரை சரி செய்து கொள்வதற்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே அடியாலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படியதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணா, நமக்கு 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இனிமேல் என்ன செய்வோம், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சிருவோம். நீ இந்த பகுதி நீ வீட்டை எடுத்தா நான் தோட்டத்தை எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா தோட்டத்தில் 2 பேருக்கு சரி பங்கு அப்படி நீ பிரித்து கொடு. எனக்கு வர வேண்டிய பகுதி எனக்கு இப்போவுமே நீ என்ன பிரித்து தந்து முடிஞ்சாதான் முடியும். எனக்கும் குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை குட்டிகள் ஆயிடுச்சாங்க, அதை அவங்கள நான் கவனிக்கணும். அதனால் எனக்கு வர வேண்டிய பகுதியை எனக்கு சரி பங்கா நீ எனக்கு பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரன் தன் அண்ணனோடு என்ன செய்தார், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 பேரும் அருமையான பிரதர்ஸ். 2 பேரும் நல்ல வீடு இருக்குது, நல்ல தோட்டம் இருக்குது, அருமையாக ஒற்றுமையாக என்ன செய்தாங்க வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் தான் 2 பேருக்கும் அருமையான திருமணமும் நடத்தி முடிஞ்சது. பெற்றோர் அருமையாக திருமணத்தை முடித்து வச்சுட்டு அவங்க என்ன செய்றாங்க, மரித்து போனாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்போ தம்பிக்காரன் என்ன செய்கிறாரு, நம்ம என்ன செய்வோம், வீட்டை சொத்துக்கெல்லாம் பிரிச்சுக்கிடுவோம். இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க வேண்டாம், போதும், ஒன்று போல் சம்பாதிச்சது போதும், அதனால் எனக்குரிய பங்கு நீ எனக்கு என்ன செய்து பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன் அண்ணனிடம் நினச்சிதான் ஒரு நாள் வாசலில் நின்று கத்துன்னு கத்துறான். எனக்குள்ளதை நீ பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கத்தி கூப்பிட்றான். உடனே அந்த அண்ணன்காரன் நல்ல அமைதியானவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஒரு பொறுமையானவன், ஒரு பொறுப்புள்ள மகன். அதனால் அந்த அண்ணன் சகோதரர் என்ன பண்ணார், தம்பி நீ சொன்னபடி ஓகே, நீ வெளியில் நின்று கத்தாதப்பா, வா வீட்டுக்குள்ளே பேசுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பியை உள்ளே அழைத்து, உனக்கு என்னென்ன வேண்டுமோ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு என்னச்சுதாங்க சமமாக என்னச்சுதான் அண்ணன்காரன் பிரித்து கொடுத்தான். வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ அப்புறம் அந்த தோட்டத்தில் உள்ள பொருட்கள் ஒவ்வொன்றையும் என்னச்சுதான் சரியாக பிரித்து கொடுத்தான். ஆனால் அந்த உழவு வாங்கல, அந்த உழுற மட்டும் ஒன்று இருந்ததுனால அந்த அன்னைக்காரன் என்ன சொன்னால், நான் உழுறண்டைக்கு நான் உழுதுகிடுறேன், ஒன் டேன் வரும்போது நீ உழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழவை வச்சு அவங்க என்ன செய்தாங்க, 2 பேரும் என்ன செய்தாங்க பேசினாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதே போல் தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் தம்பிக்காரன் எனக்கு அந்த உழவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போயிட்டு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, அவன் என்ன திருப்பி கொடுக்கல. இவனுக்கு அண்ணங்காரனுக்கு தன் இடத்துல என்னச்சுன்னா தன் வயலில் அதை என்னச்சுன்னா தன் தோட்டத்தில் அதை உழவு பண்ணணும். ஆனால் அவன் என்ன செய்யல, அது கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன செய்யல, மனசு வரல. அந்த உழவு போடுற அந்த பருவம் என்ன போச்சு, தப்பிச்சு, அவனுக்கு உழவு பண்ண முடியலை. அதனால அவனுக்கு வயலில் எதுவுமே செய்ய முடியல. இதனால் 2 பேருக்குள்ள என்ன சேர்ந்துச்சு, சண்டை வந்துடுச்சு. சண்டை அவன் நான் கொடுக்கவே முடியாது தம்பிக்காரன்,
நான் கொடுக்கவே முடியாதுன்னா முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழவை நினச்சிட்டான், தனக்கேன்னு வச்சுக்கிட்டான். அன்னைங்காரன் எவ்வளோ பொறுமையோடு கேட்டு பார்த்தான். இல்லை தம்பி, அது நம்ம 2 பேருக்கு நம்ம 2 ஒன்று தான் இருந்தால் நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிடணும். நீ யூஸ் பண்ணிட்டா, அப்போ நீ எனக்கு கொடுக்க வேண்டிதானே. ஆனால் நீ எனக்கே தரலையே, நான் உழவு பண்ணாதபடி என் நிலம் வேஸ்ட்டாக போயிடுச்சே, பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதார், பரிதாபத்தோடு கேட்டார். ஆனால் அவன் இருதய கடினத்தோட அவனுக்கு இன்னும் பொறாமை அண்ணன் மேலே. அவன் எங்கே நல்லா ஆயிடுவானோ, இந்த உழவு கொடுத்தா அவன் நல்லா உழுது அவன் நல்லா ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பொறாமைங்கிற விதை தான் நினச்சிதான் மனசு இருதயத்துக்குள்ள நினச்சது விதைச்சி வச்சுருந்தான். இவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், கேட்கலன்னு அவன் நினச்சிதான் தப்பு. அவன் என்ன பேசினானோ நினச்சது தப்பாக தான் நினைக்கிறான். அன்னைங்காரன் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அது தப்பாக அர்த்தம் கொள்கிறான். அடுத்த நினச்சிதான் கோபப்பட்டு நினச்சிடான், பேசுகிறான். உடனே இந்த அன்னைங்காரன் என்ன பண்ணாருன்னா, உன்னை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு நினச்சிட்டாங்க, திரும்பிட்டாங்க. அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சமாவது அவனுக்கு நம்ம அண்ணனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அன்பு இல்லாமல் போயிட்டே, ஒரு பாசம் இல்லாமல் போயிட்டே. நம்ம கொடுத்து உதவும். இந்த உழவு 2 பேருக்கு பொதுவானது தானே, இந்த ஒன்றை மட்டும் நம்ம பொதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொல்லியிருந்தோம். மற்றெல்லாம் சரி பாதியை நான் பிரித்து கொடுத்துட்டேனே, இதில் கூட அவன் பொறுமையாக போக முடியலையே. நம்ம பேரை ஏன் பொறாமப்படுறான்? ஒரே வயிற்றில் பிறந்தாங்க தானே நம்ம 2 பேரும். ஆனால் ஏன் இவனுக்குள்ளே இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வைராக்கியம், இவ்வளவு பொறாமை, இவ்வளோ கடின இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனை குறித்து அங்கலாய்த்து அவர் புலம்பி கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ அந்த அண்ணன் வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டின உடனே இந்த சகோதரன் போய் என்ன செய்தாங்கன்னா கதவை திறந்தாங்க. கதவு திறந்தோன்னே அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்தார், நின்று கொண்டிருந்தார். அப்போ அவர் கேட்டார், யாரப்பா நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நான் ஒரு தச்சன், எனக்கு தச்சு வேலை தான் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு எப்படியாவது தச்சு வேலை எனக்கு என்ன செய்யணும், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு பையில் நிறைய தச்சு வேலை செய்யக்கூடிய பொருள் எல்லாம் என்ன செய்தான் உள்ளே வச்சுருந்தான். ஒன்று அவர் ஒன்று சொல்லிவிட்டு இந்த செய்கிறேன்னு சொல்லி அந்த பையை என்ன செய்தான் கீழே வச்சான். அந்த தச்சு வேலை செய்யக்கூடிய பொருள், இந்த உளி எல்லாம் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்தான் கீழே இறக்கி வச்சிட்டான். அப்போ உடனே இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு அண்ணனுக்கு. சரி, இந்த தச்சனை வச்சு நம்ம என்ன செய்யலாம், தம்பிக்காரன் ரொம்ப நம்மகிட்ட நினச்சிருக்கான், முட்டி மோதுறான், எப்போதும் போரிட்டே இருக்கிறான். அதனால் ஒரு வழி பண்ணிடுவோம், ஒரு வேலி 2 தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வேலியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம் நினச்சிட்டு ஒன்று அவர் சொன்னாராம், நீ அந்த தச்சனை பார்த்து சொன்னாராம், சரி உனக்கு ஒரு நான் வேலையை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோ ஒரு தோட்டம் தெரியுது பார்த்தியா, அந்த தோட்டத்தில் என் தம்பியினுடைய அது இடம். அதில் எங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல அழகான என்னச்சு புல்வெளி இருந்துச்சு, ஒரு சின்ன கட்டிடமும் என்னச்சு இருந்துச்சு, ஒரு பில்டிங் அதில் இருந்துச்சு, ஒரு பில்டிங் இருந்துச்சு, ரொம்ப அழகான புல்வெளி இருந்துச்சு. அவன் நேற்று என்ன பண்ணான்னா அந்த அந்த புல்டோசரை கொண்டு அந்த கட்டடத்தை அவன் என்ன செஞ்சான், அழிச்சிட்டான். புல்டோசரை கொண்டு அந்த கட்டிடத்தை முழுவதுமாக அவன் என்ன செஞ்சான், அழிச்சிட்டான். கட்டிடத்தை அழிச்சிட்டு அந்த புல்வெளியை என்ன செஞ்சான், அந்த அழகான புல்வெளியை அதை நாசமாக்கிட்டு அதில் ஒரு டிச்சி, ஒரு சாக்கடை ஓடுற அளவுக்கு அந்த இடம் ஒரு ஓடையாக்கி விட்டது. அதனால் அவனுக்கும் இப்படி செய்திட்டோமேன்னு சொல்லி என் முகத்தில் விழிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கும் இவன் இப்படி பண்ணிட்டானே, நிலத்தை பாழாக்கி விட்டானே, அவனாவது வச்சுக்கிட்டா நல்லா இருந்திருக்கிறோம், நல்ல அழகான புல்வெளி, நல்ல ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதெல்லாம் இடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனை குறித்து வேதனையோடு அவர் என்ன செய்தார், பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பெரிய வேலியை நான் போட போகிறேன். அதற்கு வேண்டிய பலகை, கம்பு, ஆணி எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தர்றேன். நீ எப்படியாவது நீ என்ன செய்யணும், அதில் ஒரு வேலியை போட்டுரு
எங்கள் 2 பேரும் அங்கேயும் இங்கே வராதபடி ஒரு வேலி அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சன் கையில் அந்த வேலையை கொடுத்து தாண்ட இருக்கிற கம்பு ஜாமான்கள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, எனக்கு டவுன் சைடில் ஒரு வேலை இருக்குது, சிட்டி சைடில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை என்ன செய்யணும், அவசரமாக போகணும், நீ அதுக்குள்ளே இதை முடிச்சிருன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யிட்டாரு, வேகமாக போயிட்டாரு. அப்போ அங்கே அவர் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா சிட்டிக்கு போய் தான் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு அவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது பார்க்கும்போது அவர் வேலி தான் போட சொன்னார். ஆனால் வேலி இல்லாமல் அங்கே ஒரு பாலத்தை அவர் என்ன செய்தார், உருவாக்கியிருந்தார். ஒரு பாலத்தை அவர் என்ன செய்தார், உருவாக்கியிருந்தார். அந்த ஓடையை மறித்து 2 பேருடைய நிலையம், அண்ணன் நிலத்தையும் தம்பி நிலத்தையும் இணைப்பதற்கு ஒரு அழகான ஒரு பாலத்தை என்ன செய்தாராம், மரப்பாலத்தை என்ன செய்த அமைச்சிருந்தானா. அந்த பாலத்தை அமைச்சிருந்தா பார்த்துட்டு இவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அவனை என்ன செய்த, வேலி தானே போட சொன்னேன். அந்த தச்சனை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உன்னை வேலி தானே போட சொன்னேன், நீ இப்படி மரத்தினால பாலத்தை நீ உண்டாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும்போது அவன் தம்பி வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து, அண்ணா நீ என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லி வந்து கட்டி தழுவுறான். தழுவிட்டு அது கண்ணில் கண்ணீர் வடிது. அவன் சொல்கிறான், அண்ணா நான் உனக்கு என்ன செய்தேன், தீமை செய்தேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்திருக்கிறா, நீ நன்மை செய்துட்டா, என்னை மன்னிச்சிடு சொல்லி என்ன செய்கிறான், மனம் நொந்து அவன் என்ன செய்தானா, அழுதானா. அழுத உடனே இந்த அண்ணங்காரனுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம வந்து என்ன சொன்னோம், வேலி தான் போட சொன்னோம், ஆனால் இவன் பாலம் அமைச்சிட்டானே, என்ன செய்தாரான். உடனே அழுத உடனே இவர் வந்து என்ன செய்கிறாரு, சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சனை பார்ப்போம், இந்த வேலையெல்லாம் செய்தது யார் தான், தச்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாராம், அவன் என்ன செய்கிறார தடுத்து நிறுத்த போகிறாராம். அவன் வந்து என்ன பண்ணார்னா, தச்சன் தன் வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்த பணி முடிஞ்சிச்சு, அதனால் திருப்தியோடு தன்னுடைய அந்த பேக்கு அதை எடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாராம், அவரை தூக்கி கொண்டு எச்சதை புறப்பட்டு போனாராம். புறப்பட்டு போனோன்னு இவர் வேகமாக ஓடுறாரு. அன்னைங்காரன் வேகமாக ஓடி தச்சன் தயவுசெய்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து என்ன செய்யலாம், நீ இங்கே இரு, உன் வேலை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் 2 பேருக்குள்ள எங்கள் அண்ணன் என் தம்பி என்கிட்ட பேச மாட்டான், சண்டை போட்டான், நான் சொன்னது ஒன்று, ஆனால் நீ செய்தது வேற, அதனால என் தம்பி மனமுடைந்து என்னை மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களில் என் அண்ணன் தம்பி உறவை என்ன புதுப்பிச்சிட்டா, அதனால் நீ என் கூட இரு, நான் உனக்கு வேலை தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் அந்த தச்சன் சொன்னாராம், எனக்கு இங்கே இருக்க ஆசை தான், ஆனால் நான் நிறைய பாலங்கள் இப்படி உடஞ்சி போயிருக்கின்ற பாலங்கள்லாம் எனக்கு கட்ட வேண்டி இருக்குதே, நிறைய இடத்துக்கு நான் என்ன செய்யணும், போகணுமே, நிறைய இடத்துல நாடு முழுவதும் இப்படிப்பட்ட கேடுபாடுகள் நிறைந்த அந்த உலகத்தை நம்ம வாழுகிறோம், அதில் இப்படிப்பட்ட பாலங்கள்லாம் உடஞ்சி கிடக்குது, அதை போய் நான் என்ன செய்யணும், சரி செய்யணும், நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராம், அப்படி போயிட்டாராம். அவர் இருட்டோட காலையிலே வந்தவர் அந்த அந்த சாயந்தர வேலை வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னச்சிட்ட தன் வேலையை முடிச்சுட்டு என்ன செய்தாராம், போயிட்டானான். அப்போ இவன் என்ன இல்லை, ஒரு சாதாரண தச்சன் அல்ல, அவன் வந்து ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுற ஒரு தச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம், உணர்ந்து கொண்டாராம். பாருங்க, இந்த நாட்களில் தன்னுடைய சகோதரன் தீமை செய்தான், தம்பி வந்து தீமை செய்தான், ஆனால் அவன் வந்து என்ன செய்தாரு, நன்மையே என்ன செய்தான். தம்பிக்காரனுடைய குணநலங்களை பார்க்கும்போது அவன் வந்து தன்னுடைய அண்ணனை, அந்த கெட்டகுமாரன் தான் தகப்பனிடத்தில் தன் பங்கை கேட்டது போல இந்த சகோதரன் தம்பிக்காரன் அண்ணங்கிட்ட என்ன கேட்குறான், என் சொத்தெல்லாம் எனக்கு பாதி பிரிச்சுத்தான்னு சொல்லி கேட்குறான். பிரித்து கொடுத்தாலும் அவனுக்குள்ள என்னது, பேராசை. தன்னுடைய அண்ணனுக்கு அந்த உழவு ஒன்று தான் இருக்குது, 2 பேரும் பாதி பாதி வச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அதை கேட்க விடாதப்போ அதை எல்லாம் என்ன செய்கிறான், வஞ்சித்து வச்சுக்கொள்கிறான். இப்படி தீமையான காரியங்கள். அப்புறம் நல்ல புல்வெளி, அதை கூட என்ன செய்யிட்டான், அழிச்சிட்டான். ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதையும் அவன் என்ன செய்யிட்டான், அழிச்சிட்டான். இப்படி துன்மார்க்கமாக
வாழ்ந்தவன். தீமையான காரியங்களே தன் சகோதரனுக்கு செய்து கொண்டு வந்தான். அதே போல் யோசேப்பின் சகோதரர் பாருங்க, தன்னுடைய தம்பிக்கு அவங்க அப்பா அவனுக்கு பலவரன்னு அங்கேயே கொடுத்ததுனால பொறாம கொண்டு அவனுக்கு என்ன செய்தாங்க, அவங்கள பகைத்தாங்க, ஒரு குழியில் கொண்டு போட்டாங்க. அது மாத்திரமல்ல, போத்திபார்ட்டேன்னு விற்று போட்டாங்க. அவன் எகிப்திற்கு என்ன செய்தான், கொண்டு போகப்பட்டான். அங்கே ஆண்டவர் அவனை என்ன செய்தார், உயர்த்தினார். அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து எப்படின்னு சொல்லிட்டு தன்னை காத்து கொண்டதுனால, அதில் உண்மையாக இருந்ததுனால, பரிசுத்தமாக இருந்ததுனால அந்த எகிப்துக்கு முழுவதும் அதிபதியாக ஆண்டவர் என்ன செய்தார், உயர்த்தினாங்க. அப்போ அந்த பஞ்ச காலத்தில் சகோதரெல்லாம் வராங்க, வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்தோம், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்தோம், தீமை செய்தோம், ஆனால் நீ எனக்கு என்ன செய்தா, நீங்கள் எனக்கு நன்மை செய்தியே அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்தாங்க, பாராட்டுறாங்க. அதே போல தான் இந்த சகோதரன் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு நான் என்ன செய்தேன், தீமை செய்தேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்தா, நன்மை செய்தா. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லி ரோமரில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம தீமை மற்றவங்க நமக்கு தீமை செய்யும்போது நம்ம என்ன செய்ய, நன்மை செய்கிறோமா? தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் தீமை யாராவது நமக்கு தீமை செய்துட்டா அதை பழிக்கு பழி வாங்குவேன் சொல்லி நம்ம தீவிரமாக செயல்படுறோமா? இல்லைன்னா பொறுமையோடு அதை விட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா? இந்த காலத்தில் நன்மை செய்வர் என்ன செய்ய முடியல, யாருமே பார்க்க முடியலை. அவன் எனக்கு தீமை செய்யிட்டான், நான் அவனை பழிக்கு பழி வாங்கி எப்படியாவது நான் அவனை என்ன செய்வேன், நான் பழி வாங்குவேன் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சுற்றி திரிகிறோம். ஆனால் ஆண்டவர் நன்மை செய்து சுற்றி திரிகிற தேவன். அவருடைய வேதாகமத்தை, அவருடைய சத்தியத்தை நம்ம கை கொள்கிற நம்ம நன்மை செய்கிறோமா? அவன் தீமை செய்துட்டான்னு சொல்லிட்டு சொத்து பிரிவதில் கூட நமக்கு என்ன சொல்ல பிரச்சனை வரும், பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை வரும். அதனால் எத்தனை பேர் நம்ம பேசாமல் இருக்கிறோம். செத்தாலும் அவன் வாசற்படி மிதிக்க மாட்டேன், அவன் என் சொத்தை வஞ்சித்து விட்டான், எனக்கு வேற வேண்டிய பங்கு அவன் என்ன செய்யிட்டான், என்னை வஞ்சித்து விட்டான், அபகரித்து விட்டான், நான் அதனால் அவங்ககிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படி சொல்லி முகத்தை திருப்பி கொண்டு போகிறது. அப்புறம் செத்தாலும் நான் வாசல்படி மிதிக்க மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம பேசி என்ன செய்கிறோம், திரிகிறோம். சகோதரன் தானே சாப்பிட்டு போட்டோம், சகோதரி தானே சாப்பிட்டு போட்டோம், அப்படி எண்ணங்கள் நமக்குள்ள உண்டா? கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், தீமை தான் என்ன செய்கிறோம், நன்மை செய்ததுக்கு போல தீமை தான் செய்துட்டு இருக்கிறோம். சிலவங்க என்ன செய்வாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களை. தீமை செய்கிறவர்கள் உண்டு, நன்மை செய்யவும் மாட்டாங்க. மற்றவங்களை ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, நம்ம அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மறுபடியும் என்ன செய்வாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவர்கள் செய்யாதபடி, தீமை செய்கிறவர்கள் தீமை செய்யாதபடி தங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். நம்ம ஏன் தீமை செய்யணும் அப்படி சொல்லது எண்ணம் அவங்களுக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, இனிமே போய் நம்ம அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, உண்மையான அன்போடு இருப்போம் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அடுத்த பணத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஆசைப்படுறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பண ஆசையினால எல்லா தீமையும் நம்ம என்ன செய்யணும், வருவித்துக் கொள்கிறோம். அந்த தீமையை நம்ம செய்து 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 அந்த நன்மைங்கிற எண்ணமே நம்மளுக்குள்ள என்ன செய்து வராமல் போயிடுது. ஆனால் இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், நன்மை தீமை ரெண்டு இருக்குது. நம்ம ஆண்டு நமக்கு எது நன்மை எது தீமைன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆதாம் ஏவாள் காலத்திலேயே நன்மை தீமை அறியக்கூடிய கனியை என்ன செய்தாங்க, ஆண்டு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படியாமல் என்ன பண்ணாங்க, தீமையான காரியத்தை தான் என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாமளும் ஒரு ஆதாம் ஏவாளை போல இருக்கிறோமா? நன்மை தீமை எதுன்னு தெரியாமல் நம்ம இருக்கிறோமா? அதே பாவம் தன்னுடைய மகனை என்ன செய்துச்சு, அந்த காயின் ஆபேலை என்ன செய்து பற்றி அவங்க செய்த பாவம் பிள்ளை பிடிச்சிச்சு. காயின் ஆபேல், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, பாவம் உன் வாசப்படியில்
படுத்திருக்குன்னு சொல்லி சாபத்தை தான் நினச்சி தான் வாங்கி கொண்டான். அதனால் நம்ம சிந்தித்து இந்த நாளில் நம்ம செயல்படுவோம். நன்மை செய்ய மாத்திரம் நம்ம படிக்கணும், தீமை செய்ய அல்ல. எல்லா சூழ்நிலையும் நம்ம நினச்சி நன்மை செய்கிறோம், நம்ம நினச்சோம் மாறணும். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா, நான் இது நாள் வரையும் நான் யாருக்கு நான் நன்மை செய்யலை, ஒரு தீமையான காரியங்களை செய்தேன், நான் பாரமாக இருந்தேன், அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு நான் பாரமாக இருந்தேனே. சொந்த காலில் நிற்காம மற்றவங்களை தொந்தரவு பண்ணி அவங்கள அபகரித்து அவங்களுக்கு தீமை செய்து நான் வாழ்ந்தேனே. அவளுக்கு நான் ஒரு நாள் கூட நன்மை செய்யலையே. அவளை குறித்து நான் பொறாமப்பட்டேனே. பொறாமை, வெறுப்பு, கசப்பு அது இருக்க போய் தான், அன்பு இல்லாததுனால்தான் அந்த தீமை செய்யணுங்கிற எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகிறது. இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம், அன்பே பிரதானம், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருப்போம், அந்த அன்பிலே நம்ம நிலைச்சிருப்போம். அப்போ அந்த அன்பு இருக்கும்போது நமக்குள்ள தீமை நினச்சி வரவே வராது. நன்மையை நம்ம நினச்சி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அவர் செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதேன்னு சொல்லி வேத வசனம் இருக்குது. அதனால் அவங்க நன்மை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓயாமல் போய் அவங்கள நம்ம நினைச்சக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அதில் நம்ம நினைச்சு ஞானமாய் நடக்கணும். அப்படிப்பட்ட கிருபையிலே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவின் இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.